அனைவருக்கும் வணக்கம். திமுக மூத்த அமைச்சர் கே நேரு சார்ந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை 3வது நாளாக இன்றைய தினம் சோதனை நடத்தி வருகிறது. ஏற்கனவே 2 நாட்கள் அமலாக்கத்துறை தீவிர சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையின் போதே அமலாக்கத்துறை கே நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரனை விசாரணைக்கு அழைத்து சென்ற செய்திகள் எல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போது 3வது நாளாகவும் இந்த சோதனை தொடர்கிற போது அப்படி என்றால் இது சாதாரண செய்தியாக இருக்காது, ஏதோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி இதில் இருக்கிறது என்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே. 3 நாட்கள் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறார்கள் என்றால் என்ன காரணத்திற்காக இந்த சோதனை நடைபெறுகிறது என்கிற பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த அமலாக்கத்துறையின் சோதனைக்கான காரணங்களாக 2 முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டது. முதல் காரணமாக ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு, அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. 2வது கே நேரு சார்ந்த நபர்களுடைய நிறுவனங்களில் 2018ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சோதனையின் போது கணக்கில் காட்டப்படாத 100 கோடி பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் அதே போன்று 90 கிலோ நகை கைப்பற்றப்பட்டதாகவும் ஏற்கனவே செய்திகள் எல்லாம் இருந்தது இல்லையா? அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை தற்போது இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள்ங்கிற செய்திகள் ஏற்கனவே இருந்து வந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூடுதலாக மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தற்போதைய இந்த சோதனைக்கான காரணமாக ஏற்கனவே சிபிஐயால் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2013ஆம் ஆண்டு வங்கியில் கடன் பெற்றுவிட்டு மோசடியில் ஈடுபட்டது தான் இன்றைக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனைக்கான காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது. என்ன மோசடி, யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி விரிவாக நம்ம பேச வேண்டியிருக்கிறது. சென்னை ஆரைபுரத்தில் உள்ள ட்ரூடோம் இபிசி இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, திரிஷர் ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனத்தோட 2013ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் மூலனூர் பகுதியில் 100.8 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் 48 காற்றாலைகளை இந்த ட்ரூடோம் நிறுவனம் நிறுவித்தர வேண்டுங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். இப்போ அந்த ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டி அந்த ட்ரூடோம் நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு வங்கியிலிருந்து மார்ச் மாதம் 2013 30 கோடி ரூபாய் கடன் கேட்டிருக்கிறாங்க. கடன் கேட்டு அந்த கடனை பெறவும் செய்திருக்கிறார்கள் ட்ரூடோம் நிறுவனம். அப்போ அதற்கான கேரண்டியில் கையெழுத்து 3 பேர் இட்டிருக்கிறாங்க. அந்த 3 பேரில் ஒரு நபர் யார் அப்படின்னா, கே நேருடைய சகோதரரும் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அதாவது டிவிஎம் நிறுவனத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவருமான ரவிச்சந்திரன். அந்த ரவிச்சந்திரனுடைய நிறுவனம் அவர் சார்ந்த பகுதிகளில் தான் தீவிரமான சோதனையை தற்போது அமலாக்கத்துறை செய்து வர்றாங்க. அவரை தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் அமலாக்கத்துறை விசாரணைக்காகவும் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த வங்கியிடம் இருந்து 30 கோடி கடனை வாங்குறாங்க இல்லையா? கடனை வாங்கின 2வது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கிய இந்த கடனை 3ஆக பிரித்து 3 நிறுவனங்களுக்கு இவங்க அனுப்புகிறாங்க. அதாவது எந்தெந்த நிறுவனங்கள்னா, பாலாஜி ட்ரேடர்ஸ் நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு 4 கோடி ரூபாய் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஈகோடோம் பவர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு 13.5 கோடி ரூபாய் போயிருக்கு. மார்க் கிரீன் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு 12.5 கோடி ரூபாய் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பணம் அனுப்பப்பட்டதற்கான எந்த விதமான செக்யூரிட்டியையும் வாங்கலையா? அதை விட ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, மூலனூர் பகுதியில் காற்றாலை நிறுவுவதற்காகத்தான் இந்த கடனை வாங்கினாங்க. அதை சொல்லித்தான் வாங்கினார்கள். ஆனால் அந்த வாங்கப்பட்ட கடனில் அந்த காற்றாலைகள் நிறுவப்படவில்லை. இதுதான் பெரிய ஒரு சிக்கலாக நிற்கிறது. இப்போ காற்றாலை நிறுவுவதாக சொல்லி கடனை வாங்கிட்டு காற்றாலையை நிறுவவில்லைன்னா என்ன செய்யணும்? அந்த கடனை, அந்த பணத்தை வங்கிக்கு திருப்பி செலுத்தணும். ஆனால் இவங்க அந்த பணத்தை திருப்பி செலுத்தவில்லையா? அப்போ இது சார்ந்து என்ன செய்கிறாங்க? வங்கி அதிகாரிகள் ஆய்வு செஞ்சப்போ மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்ததாக அவர்களுக்கு தெரிய வருகிறது. இந்த மோசடியில் நேரு சார்ந்தவர்கள் எப்படி வர்றாங்க, இதில் தொடர்பாகிறாங்க அப்படின்னா, இந்த பாலாஜி ட்ரேடர்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் செல்வமணி தியாகராஜன் ஈகோடாம் நிறுவனத்திலையும் இயக்குனராக இருக்கிறார். அதோட ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா, அந்த நிறுவனத்திற்கு இன்னொரு இயக்குனர் இருந்தாராம். அவர்தான் கே நேருடைய மகனும் திமுக பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் நேரு. 2017ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் செயல்படாத நிலைக்கு சென்று விட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த மார்க் கிரீன் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனமும் செயல்படாத நிலைக்கு போயிடுச்சான். வங்கிட்ட இருந்து கடன் வாங்கி விட்டு இவங்க வெவ்வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பிட்டு அந்த பணத்தை எல்லாம் இறுதியாக எங்கே அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, கே நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் இயக்குனராக இருக்கக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்துக்கு பணத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள்.
போலியாக போடப்பட்ட ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டி 30 கோடி ரூபாய் பணம் பெற்றவர்கள் வெறும் 8 கோடி ரூபாய் மட்டும்தான் கடனை திருப்பி செலுத்தி இருக்கிறார்கள். மீதமுள்ள 22 கோடி கடன் தொகை செலுத்தப்படாமல் இருந்ததை தொடர்ந்து வங்கி என்ன செய்யுது அப்படின்னா புகார் கொடுக்கிறது. சிபிஐ 2021 வழக்கு பதிவு செய்கிறார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில் தான் தற்போது சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை இந்த சோதனைகளை நடத்துகிறார்கள் என்கிற தகவல்கள் வருகிறது. இப்போ இந்த மோசடியில் சிக்க போகிறது யாரெல்லாம் என்றால் கே நேருடைய 2 சகோதரர்களும் கே நேருடைய மகனும். அவர்கள் 3 பேரும் சிக்கினார்கள் என்றால் கே நேரு சிக்காமல் இருப்பாரா என்கிற கேள்விதான் இருக்கிறது. மகனுக்கும் தம்பிகளுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மோசடியில் அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேருவுக்கு தொடர்பு இல்லாமலா இருக்கும் என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக அரசியல் வட்டாரங்களில் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனம் இருக்கிறது இல்லையா, 2021 திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய பெரிய கடன் தொகைகள் எல்லாம் இருந்ததாம். திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த கடன் தொகை எல்லாம் பெரிய கடன் தொகைகள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டதாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கான். இதுதான் அமலாக்கத்துறைக்கு கூடுதல் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதாம். அது மட்டும் இல்லாமல் கே நேருடைய மகன் அருண் நேரு இயக்குநராக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் பேரில் நிறைய நிலங்கள் திருச்சி பகுதியிலே வாங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா. இது எல்லாவற்றின் அடிப்படையிலும் தான் அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்தி வருகிறார்களாம். ஏற்கனவே அமலாக்கத்துறை திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றாக குறிவைத்து வருகிறது. செந்தில் பாலாஜி, பொன்முடி, ஜெகத் ரட்சகன், ஆராசா, இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டியல் நீண்டே வருகிறது. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து அமலாக்கத்துறையால் யார் சிறைக்கு அனுப்பப்படுவார் என்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் தான் கே நேரு அமலாக்கத்துறையினுடைய வலையில் சிக்கியிருக்கிறார். கே நேருவை பொறுத்த வரைக்கும் இந்த சோதனையில் கே நேரு உண்மையிலே அவர் வந்து உடைந்து போயிருப்பதாகத்தான் செய்திகள் வருகிறது. ஏனென்றால் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சராக இருக்கிறார். அவருடைய வீட்டில் சோதனை, அவருடைய சகோதரர்கள், அவருடைய மகன் எல்லோரும் ஒரே நேரத்தில் குறிவைக்கப்படுகிறார்கள் என்றால் அது கே நேருவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக, ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் தகவல்கள் வருகிறது. இப்போ திமுக தலைமை என்ன செய்ய போகிறது? ஏற்கனவே திமுகவில் சீனியர் ஜூனியர் சண்டை, அது உட்கட்சி பிரச்சனை அதிக அளவில் போய் கொண்டு தான் இருக்கிறது. சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் பேசினார் இல்லையா, திமுகவினுடைய மேடையில் சீனியர்களை பற்றி, திமுக இருக்கக்கூடிய சீனியர்களை பற்றி விமர்சனம் செய்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்தார். அதே நேரத்தில் கே நேருவும் சீனியர்களுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை எல்லாம் பேசினார். அப்போது கே நேரு பேசிய அந்த கருத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான கருத்தாகத்தான் பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறார், உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பராக இருப்பவர். அப்போ திருச்சியில் அன்பில் மகேஷை விட கே நேருவினுடைய அதிகாரம் என்பதுதான் அங்கே அதிக அளவில் இருந்து வருகிறது. அப்போது இந்த சோதனையை பயன்படுத்தி அன்பில் மகேஷும் உதயநிதி ஸ்டாலினும் கே நேருவை காலி செய்வதற்கான நகர்வுகளில் ஈடுபடுவார்களா என்பதும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருந்து வருகிறது. எது எப்படியோ இந்த சோதனை உண்மையிலே நடத்தப்பட வேண்டிய சோதனை தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. முறைகேடுகளும் மோசடிகளும் நடந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த மோசடிகளுக்கு திமுகவினுடைய நபர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரிதான், கே நேருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, கே நேருவாக இருந்தாலும் சரிதான், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்றைய தினமும் சோதனை நடந்து வருகிறது, அமலாக்கத்துறையின் சோதனை. இந்த சோதனை தொடர்ந்து நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தகவல்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனையின் முடிவில் அமலாக்கத்துறை என்னென்ன முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள், அதை தொடர்ந்து அமலாக்கத்துறை ஏற்கனவே கே நேருடைய சகோதரரை விசாரணைக்கு அழைத்தவர்கள் அவருடைய மகனை விசாரணைக்கு அழைப்பார்களா, எல்லாவற்றையும் தாண்டி கே நேருவை அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவார்களா, அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்பியது போன்று கே நேருவையும் அமலாக்கத்துறை சிறைக்கு அனுப்புமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.